ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன ரீடிங் பார்க்க போகிறோம்னா, பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சில மெசேஜ் சொல்ல போகிறாங்க. அதுக்கான வீடியோ இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரபஞ்சம் யூனிவர்ஸ் உங்களை தான் பார்க்க வச்சுருக்கு அப்படின்றது தான் இது. ஒரு சில மெசேஜ் உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறவங்களுக்கான மெசேஜாக இருக்கும். ஸோ ஏதோ ஒன்று இந்த 2026 உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, இந்த யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் சொல்ல போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். இந்த ரீடிங்கில் பயிலாம் வைக்கிற டேரக்டாக ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங். ஸோ ரீடிங்குள்ளே போகலாம். ரொம்ப நாளாக ஒரு சில விஷயத்துக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சில விஷயம்னா அது மனி ரீதியாக இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப் ரீதியாக இருக்கலாம், உங்களோட ஒரு வேலைக்காண்டி வெயிட் பண்ணுறவங்களுக்காக கூட இருக்கலாம். நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு பலன் கிடைக்கல அப்படின்ற வருத்தத்தோடு இருக்கிற மாதிரியே இருக்குது. இது உண்மையா அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு என்னமோ இது ரொம்ப நாள் லாங் பீரியட் நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு கிடைக்கல அப்படின்றது உங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்குது. பட் உங்கள் ஃபோக்கஸ் எல்லாம் அந்த ரிலேஷன்ஷிப் ரீதியாகவும் மணி ரீதியாகவும் தான் இருக்குது. அந்த ப்ராப்ளம் இருந்து நீங்கள் எண்ட் ஆகி நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் உங்களுக்கு நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இந்த பிரபஞ்சம் சொல்லும் விஷயம் இதான். இந்த 2026 நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க தான் போகுது. இப்போ கொஞ்சம் கவலையில் இருக்கீங்க. என்னடா வாழ்க்கை இப்படி இருக்கே, நமக்கு இப்படியே இருக்குமா அப்படின்றது உங்களுக்குள்ளேயே வருத்தப்பட்டுக்கிட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸில் இருக்கீங்க. பட் ரியலாகவே நீங்கள் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு ஹாப்பியஸ்ட் பர்சன், அந்த மாதிரி ஒரு பர்சனாக தான் இருப்பீங்க மேக்ஸிமம். ஒரு எதையும் பற்றி கவலைப்படாத ஆள் இப்போ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது. சரி, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பண ரீதியாக இருக்கிற பிரச்சனை தீரும். இப்போ 2025 நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு 2026 நீங்கள் யாருன்றதை கண்டிப்பாக காட்டுவீங்க. யாரெல்லாம் உங்களை ஏளனமாக பார்த்தாங்களோ, உங்களை வந்து பாருன்னு சொல்லிட்டு வம்புக்கு இழுத்தாங்களோ, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் யாருன்று காட்டக்கூடிய சூழ்நிலைகள் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகியிருக்கீங்க. ஏகப்பட்ட பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ வரைக்கும் கூட இருக்கிறவங்க தான் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் தெரிஞ்சுக்கிட்டே தான் நீங்கள் பேசாமல் இருக்கீங்க. பட் இதுக்கும் கடவுள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இந்த பிரபஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களோட இந்த 2025 பட்ட கஷ்டத்துக்கு பலன் இப்போ 2026 ஒரு பலன் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி லெவலில் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு இப்போ உள்ள சூழ்நிலைக்கு மனரீதியாக ரொம்ப வேதனைக்குள்ளே இருக்கீங்க. என்னடா நம்ம வாழ்க்கையில் இப்படியே கஷ்டம் இருக்குது, என்னைக்காவது ஒரு விடுகாலம் வராதா, எதை தொட்டாலும் கஷ்டம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிற மாதிரியே தெரியுது. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலுமே அதுலேயும் ஒரு சில பிரச்சனைகள் வந்துடுதே, நம்மளே பேசாமல் இருந்தாலும் 3வது மனுஷங்களோட நுழைஞ்சு பிரச்சனை கிளப்பிடுறாங்களே, அந்த எண்ணத்தோடு இருக்கிற மாதிரியே தெரியுது. கவலைகள் அதிகம் இருக்குது. பட் என்ன மாதிரி மாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்று சேர போகிறீங்க.
உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனைகள் ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே சமயம் யாருக்கெல்லாம் பண பிரச்சனை இல்லை, நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ, உங்களோட கொடுத்த இடத்துல பணம் கொடுத்த இடத்துல இன்னும் வரல, கேட்ட இடத்துல பணம் இன்னும் கொடுக்கல, லோனுக்காண்டி வெயிட் பண்ணவங்களுக்கு, ஒரு சில பேருக்கு வேலை கூட கேட்டிருப்பீங்க, வேலை கேட்ட இடத்துல கூட இன்னும் கிடைக்காம கூட இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் நடந்திருக்கும் 2025. இனி பார்த்தீங்கன்னா 2026 உங்களுக்கு வந்து ரீயூனியன், நீங்கள் எதிர்பார்த்த வேலை, எதிர்பார்த்த பணம் எல்லாம் கிடைக்க போகுது. இதான் யூனிவர்ஸ் மெசேஜாக இருக்குது. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லும் மெசேஜாக இருக்குது. யூனிவர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் கவலைப்படாதீங்கன்ற மாதிரி ஒரு கார்டு வந்திருக்கு. யூனிவர்ஸ் உங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு, நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நடக்க தான் போகுது. நம்பிக்கை வைங்க. அள்ளி கொடுக்கறதுக்கு யூனிவர்ஸ் ரெடியாகவே இருக்குது. வாங்கிறதுக்கு நீங்கள் ரெடியா? கண்டிப்பாக வந்து ரீயூனியனுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாள் தனிமையில் இருந்தீங்க, 2025 தனிமையில் இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து மேரேஜ் நடக்கிறதுக்கு, லவ்வில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்றதுக்கு, பிரிஞ்சிருங்க ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயம் 2026 பார்க்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு பிரபஞ்சம் அள்ளி சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறையாவே இருக்குது, அள்ளி கொடுக்கறதுக்கு நிறையாவே இருக்குது. ஸோ நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு பலன் 2026 கிடைக்க போகுது. மன தைரியத்தோடு இருங்க. 2026 உங்களுக்கான நேரம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் கூடிய சீக்கிரம் நடக்கும். நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை வச்சாதான் நடக்கும். ஏன்னா வந்து நம்பிக்கை இல்லைன்னா எந்த விஷயமும் நடக்காது. ஏன்னா உங்களுக்கே வந்து உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்ற போது நீங்கள் ஆர்டர் போட மாட்டீங்களே. ஆர்டர் போட்டால் தானே அதுக்குரிய பலன்கள் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. ஸோ பிரபஞ்சத்தை நம்புங்க, கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தோடு இருங்க. உங்கள் கூட இருந்த ஒரு சில பீப்புள், நெகட்டிவ் பீப்புள், அவளை பற்றி 2025 தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அவங்கள விட்டு ஆட்டோமேட்டிக்காக விலகி போயிடுவாங்க இந்த 2 மாதத்தில். மீன்ஸ் இந்த 2 மாதம்னா நான் டிசம்பர் மாதத்துக்குள்ளேயே ஏதாவது பிரச்சனை வந்து அவங்கள இந்த பிரபஞ்சம் கண்ணில் காட்டும். அவங்கள பார்த்து நீங்கள் விலகிக்கு வச்சுக்கோங்க. 2026 உங்களுக்கு நல்ல நாளாக பறக்க போகுது கூடிய சீக்கிரம். பல கன்ஃபியூஷன் இருந்திருக்கு. அந்த கன்ஃபியூஷனுக்கெல்லாம் வந்து விடுவு காலம் இந்த 2026 பறக்க போகுது. இவங்க நல்லவங்களா, அவங்க கெட்டவங்களா, யாரை நம்புறது அப்படின்னு தெரியாமலே இந்த வருஷம் ஃபுல்லாக ஓடிடுச்சு உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த 2026 நல்ல காலமாக இருக்கும். நல்ல ஒரு லைஃப்பை 2026 வாழ போகிறீங்க. உங்களுக்கு தேவையான பணம்லேருந்து, வேலை வாய்ப்புலேருந்து, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனையிலேருந்து எண்டாக போகுது. ஸோ இதான் வந்து உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய நியூஸாக இருக்குது, குட் நியூஸாக இருக்குது. ஸோ இது வந்து இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்குறீங்கன்னா இது எதார்த்தமாக பார்க்கல, கண்டிப்பாக இது பிரபஞ்சம் உங்களை பார்க்க வச்சிருக்கிறதுக்காண்டி பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பாய். டேக் கேர்.